ஹாய் ஹலோ கைஸ் கக்தலா கைஸ் கேஃப் குலகம் ஹவார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அண்ட் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கோட vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு சின்னதாக சும்மா இருக்கனால ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஸ்டோரி ஒன்று ரைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது எந்த அளவுக்கு நல்ல அவுட்புட் கொடுக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ அது எடுக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த vlogல பார்க்க போகிறீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவியோட ப்ளூப்பர்ஸ் இருக்க போது மூவியே ப்ளூப்பர்ஸாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த மூவியோட ப்ளூப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் போகலான்ட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரையும் பாருங்க கைஸ். அண்ட் நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷ்வந்த் அண்ட் நம்ம என் கசின் பிரதர் இம்தியாஸ் அண்ட் என்னோட நெய்பர் ரஃபீக் அண்ட் தென் என்னோட கசின் பிரதர் ரஃபீக் அண்ட் நம்ம சுதர்ஷன். இன்னைக்கு இவங்களாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஷூட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வெல்கம் டு அஃப்சல்ஸ் ஜர்னி. காய்ஸ் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா ஃப்ரேமுக்கு வச்ச செட்டப்பு. ஸோ அதிலே நம்ம vlogகும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கேமரா இப்போதைக்கு அசைக்க முடியாது. நம்ம அதிலே vlogகும் பண்ணுறோம், அதிலே மூவியும் பண்ணுறோம், எல்லாமே நம்ம அதிலே பண்ணுறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா படத்தை ஒரு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த ஓப்பனிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து எகைன் வந்து இந்த ஸ்கூலோட ஸ்டார்டிங் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதனால் காரை வந்து இங்கே இந்த ஸ்பாட்லேயே நிப்பாட்டி இருக்கோம். ஸோ இங்கே இறங்கிடுவோம். அந்த மாதிரி தான் வந்து மூவி வச்சுருக்கோம். ஸோ எப்படி போகுதுன்னு தெரில, பார்ப்போம். காய்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 3 o'clock வந்தோம். டைம் வந்து 5 o'clock ஆக போகுது. ஸோ ஸ்டில் ஷூட் போயிட்டே இருக்குது. ஒன்றுக்கு எடுத்தபடி சரியாக எடுத்தபடி இல்லை. நம்ம இவர் தான் நம்ம சினிமாட்டோகிராஃபர். பேர் என்ன? உன் பேர் என்னன்னு சொல்லுங்கள், வெக்கப்படாமல் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? உன் பேர் தான்? என் பேரா? ராகுல் சூர்யா. ராகுல் சூர்யா சினிமாட்டோகிராஃபரா? கெத்து பண்ணுறீங்க. ஏய் வாடா, இவர் நம்ம ராகுலோட அண்ணன், இவர் சுதர்ஷன். இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து சினிமாட்டோகிராஃபி அந்த இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சரவணன் விழுந்து வாரி ஓடி வராருல, அவர் தான் நம்ம சரவணன். ஓகே காய்ஸ், நம்ம எகைன் வந்து மறுபடியும் டேக் எடுக்க போகணும். அண்ட் see you. என்னடா கத்திக்கிட்டு இருக்கானுங்க காய்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட லைட்டு. ஸோ இந்த லைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஏன்னா ஸ்டூடியோ லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இதுதான் லைட்டு. அண்ட் இதுதான் இப்போதைக்கு நம்ம டீம். இதுதான் ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும். ஸோ மற்ற டீமில் வந்து ஏதோ சந்து பொந்துக்குள்ள உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இது உண்மையாகவே நாங்கள் படித்த ஸ்கூல் தான் சின்ன வயசில். ஸோ எல்லாருமே கொஞ்சம் இங்கே வந்தோடனே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்டிவாக இருக்காங்க. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு கேமரா, இருந்துமே வந்து அடுத்த சீன் எடுக்கலாம் வாங்க, அடுத்த சீன் எடுக்கலாம் வாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க எல்லோரும். அதே நம்ம ஆள்லாம் இருக்கா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த கேமராமேன் இருக்கான் பாருங்க, சினிமாட்டோகிராஃபர், என்ன இன்றைக்கோ எல்லாமே எடுத்து முடிச்சிடுவோம்னான். அண்ட் இந்த vlog வந்து இப்போ முடியாது, எண்டிங்கில் வித் ப்ளூப்பர்ஸோடு முடியும். அப்படி தானே காய்ஸ்? ப்ளூப்பர்ஸ், இந்த vlog-ஏ ப்ளூப்பர்ஸாக இருக்க போகுது, நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம ரஃபீக் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் சீனில் மட்டும்தான் நம்ம தலைவரை காமிச்சோம். அதுக்கப்புறம் ரோலிங் பண்ணதுலேருந்து, இந்த ஸ்கூலுக்கு வந்து ரோலிங் பண்ணதுலேருந்து அவனுக்கு எந்த சீனுமே இல்லை. ஸோ அப்படியே உடஞ்சி போய் அந்த படியில் உட்காந்துருந்தான். உடஞ்சி போயினா எதுவும் விழுந்தில்லை. ஸோ இங்கே படியில் உட்காந்து இந்த ஸ்கூல் நினைவுகள், இங்கே சைட் அடித்த நினைவுகள் அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ஆட்டோகிராஃப் ஓட்டிகிட்டு இருந்தான். ஸோ இப்போ தான் தரன்னு இழுத்துட்டு வந்து வா போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறோம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வந்து லைட் இல்லை. ஸோ இதோட vlog முடிஞ்சு. ஸோ இன்னி vlog வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான். see you tomorrow. வாய் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு ஷூட்டு சொன்னோம்னா நம்ம தலைவர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 7:30 மணிக்கு வராரு. நான் கூட இப்போ தூக்கத்தில் ட்ரெஸ் மாற்றி போட்டு வந்துடுவோம்னு நினச்சேன். ஏன்னா காஸ்டியூமும் சேமாக இருக்கணும். ஸோ இப்படி தான் மார்னிங் ஷூட் வந்து எகைன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ன ஆக போல தெரில, ஸ்பாட்டுக்கு போனால் தான் தெரியும். அது என்ன மார்னிங் 6 o'clock ஷூட்டு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஆக்சுவலி இந்த நைட் நாங்கள் ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணது ஈவினிங் 6:30 அந்த ரேஞ்சில். ஸோ அந்த சன்லைட் இருக்கணும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக மார்னிங் சன்ரைஸ் ஆகும்போது எடுக்கலாம் அப்படின்னு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். இப்போ பாருங்கள், வெயில் கொளுத்தி எடுத்துகிட்ருக்கா அப்படியா. ஸோ இந்த சீன் எப்படி மேட்ச் ஆகும் போதுன்னு தெரியல. அதோட சேர்ந்து பார்ப்போம், எடிட்டில் பார்த்துப்போம். ஏன் பாய், நம்ம இப்போ வரையும் நீங்கள் மூவி வந்திருந்தால் நீங்கள் மூவியில் கூட பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் தலைவர் நம்ம சிரஞ்சீவி வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாரு. நம்ம பாய்ஸ்லாம் வந்து உயிரை கொடுத்து 6:30 வந்து பப்ஜி போட்டிருக்காங்க. பப்ஜி பேன், அதனால் ஃப்ரீ ஃபயரு. பர்த்டே பம்ப்ஸ்லாம் முடிச்சுட்டு ஷூட் முடிச்சுட்டு கொடுத்துருவோம் உனக்கு. நடக்கிறது எல்லாமே தப்பா இருக்கு மச்சான்.
ஐயோ ஆஃப் அண்ட் டயர் தெரியாம கிளட்ச் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஏய் மச்சான் ஏதாவது பண்ணி வண்டி ஏறுடா. டேய் ஏறுடா. A few minutes later. பாருங்க गाइस, இந்த ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த கார் சீனில் வந்து மூச்சு வாங்குற சீனு. ஸோ ரியலிஸ்டிக்காக வரணும்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. டேய் அதெல்லாம் கை காட்டாதடா, ஓடுறா நீ பாட்டுக்கு. அப்படி சுற்றி வாடா. டேய் வீடியோ இல்லடா, ஓடி வாடா. சுற்றி வாடா. ஆக்ஷன்லாம் இல்லடா, இது ஆக்ஷன் இல்லடா, ஓடுறா இப்பயே ஓடுறா. A little longer than a few minutes later. போடா. ஏய் கெஸ் வாங்குறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வாடா இவன். இதெல்லாம் பாவடா டேய். டேய் மச்சான் டக்குனு வண்டி ஏறுடா. டேய் ஏறுடா வண்டி டக்குனு. கவனிக்கிறா எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. உள்ளதல் பாடி உள்ளதல். காய்ஸ் இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. காய்ஸ் ஒரு வழியாக 2 நாள் ஷூட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு வழியாக ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு வழியாக நல்லபடியாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இது எடிட்டில் வெளியே வரதான் மேட்ரு, எடுக்கிற ஷார்ட் எடுக்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை. ஸோ இது எடிட்டில் வெளியே வரதான் மேட்ரு. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ வரையும் ஓரளவு பண்ணால் போச்சு எல்லாமே. ஸோ இனி எகைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இந்த ஃபேஸை வந்து நாங்கள் அடுத்து சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் சீன் வேறு ஒன்று வரப்போகுது. ஸோ அதனால் நாங்கள் சின்ன வயசு கேரக்டராக அப்படியே மாற போகிறோம். ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு அப்படியே தங்க மகன் தனுஷ் மாதிரி ஆக போகிறோம் நாங்கள் எல்லாருமே. ஆல்ரெடி அப்படி தான் இருக்கான் ஷேவ் பண்ணி. ஸோ நானும் சுதர்ஷனும் தான் ஃபுல்லாக ஷேவ் பண்ணி முடியல வெட்ட போகிறோம். வேறு செகண்ட் ஹாஃபுக்காக நாங்கள் வந்து ஷேவ் பண்ண போகிறோம். அண்ட் சின்ன வயசு பசங்களாம் நாங்களாம் பார்ப்போம். ஷேவ் பண்ண நம்பணும். அதை நீங்கள் நம்பணும். நாங்கள் கண்ணாடியில் குவாலிட்டி தான் இருப்போம். ஸோ நீங்கள் அதை நம்பணும். கண்ணு தெரியாம அங்கிட்டு அதெல்லாம் எடிட்டிங்ல கட் பண்ணி அதெல்லாம் கண்ணு அங்கிட்டு முழிக்க திருன்னு பார்க்கும் பவர் கம்மியானோடனே. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அதையும் தாண்டி நீங்களாம் பார்க்கணும். அண்ட் எங்கே வந்து முடி வெட்ட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கடை இது? ஏய் எங்கே முடி வெட்ட வந்திருக்கோம்னா சலூனுக்கு வெட்ட வந்திருக்கோம். சுகம் சலூன் பாய். சுகம் சலூன். இது நம்ம பழனிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே தான் வெட்ட போகிறோம். அண்ட் யார் வெட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சி முத்து. ஸோ இப்போ நம்ம பேச்சி முத்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேர் கட் பண்ண போகிறாரு. நல்லா பண்ணி விடுவீங்களா? ஸோ எதுவும் மண்டை கிட்ட குறண்டிட்டாலும் அண்ணனை பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் அண்ணன்கிட்ட. காய்ஸ் ஆஃப்டர் சேவ் இப்படி ஆயிடுச்சு. ரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் 10th தான். யாருமே நம்ப மாட்டாங்க, அப்படியே தான் இருக்கான். அண்ட் நம்ம சிரிஞ்சி படுக்க போட்டு வெட்ட போகிறாங்க. இப்போ இது பண்ணி அண்ணன் ஒரு 50 ரூபா கொடுத்து அந்த பிளேடு லைட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க. சப்போஸ் முடி வெட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஏன்டா வெட்டான்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் வந்தீங்கன்னா அண்ணன் எல்லா முடியும் எடுத்து ஒட்ட வச்சு விடுவாங்க. அண்ணே வாக்கு கொடுத்துட்டாப்ல. ரொம்ப பேட் பாய். வந்து பார்த்தீங்கன்னா மீசையை சேவ் பண்ண மாட்டான். டேய் டெடிக்கேஷனாக இவங்க பாடுற ஒருத்தனை பக்கா டெடிக்கேஷனோட இருக்கான். நீயும் தான் இருக்கே போடா. ஸோ நமக்காக பண்ண போகிறோம். கமான் இம்தியாஸ், கமான் கமான். அண்ணன் ரெடி, அண்ணன் ரெடி, ரெடியாக இருக்காரு. சரி உட்காந்து அவ்வளோதான். ஓ முடிஞ்சு என்ன ஆகும் பார்த்துக்கலாம். முடி மண்டபத்திரம். பா என்ன பாய் நடந்தே வந்த போல. எப்படி இருந்துச்சு உன்னோட ட்ரெக்கிங் அனுபவம்? நாங்களாம் பைக்லேயே வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு எதுவுமே தெரில. இன்னைக்கு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தோம். ஸோ வேறு லெவலில் மழை பெஞ்சிட்ருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அல்டிமேட்டாக பெஞ்சிட்ருக்கு.
ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. வெளிச்சத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரில. ஸோ வேகமாக முடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் மேக்கப் போட்டுருக்காங்க. இப்போ கூடி விரைவில் சீக்கிரமாக அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சு, அதனால ஸ்டாப் ஆயிடுச்சு. மாட்டி இப்போ ஆரம்பிக்க போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. வாங்க அடுத்த விளாக்ல பார்க்கலாம். என்னங்க அடுத்த விளாக்ல பார்க்குறீங்க? இந்த விளாக முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. பாய் என்ன பாய் பேக்லாம் மாட்டி அப்படியே ஸ்கூலுக்கு வந்த மாதிரி இருக்கேன். என்ன மில்லுக்கு வேலைக்கு ஸ்கூல் கைஸ், நாங்களாம் மில்லுக்கு வேலைக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னே சொல்லணும். ஸோ ஏன்னா சரியான மழை வேறு, ரோடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை இன்றைக்கி நம்ம மெயினான சீன்லாம் இன்றைக்கி மார்னிங்கே எடுத்துட்டோம் 6 o'clock வந்து. ஸோ ஃபுல்லாமே சேர் ஆயிடுச்சு வேறு. ஸோ மழை வேறு ஆரம்பித்தனால இருட்டாயிடுச்சு ஃபுல்லாமே. ஸோ எடுக்கவே முடியல, வெளிச்சமும் இல்லை, அதனால் எடுக்கவும் முடியல. ஓகே காய்ஸ், நம்ம நாளைக்கு ஷூட்டில் சந்திக்கலாம். See you tomorrow. பாய். Several months later. காய்ஸ், ஆஃப்டர் லாங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஷூட்டிங் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய தடங்கள் வந்துச்சு. சில டைம் வந்து ஸ்கூல் லாக் ஆகிடுச்சு, அண்ட் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருச்சு. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வீட்டில் வந்து கல்யாணம்ட்டான், ஒருத்தன் வீட்டில் வந்து எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாரையும் மறுபடியும் கூட்டி இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறக்குள்ள அவங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ எகைன் வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஷூட்டிங். ஸோ காய்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரோம், ஷூட்டிங் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆக போகிறோம். இவர் தான் இந்த படத்தில் மெயின் ரோலு, பார்த்துக்கோங்க. இவர் நம்ம ஆள். முன்னாடி அப்படியே இருப்பார், அதுக்கப்புறமா அப்படி என்னடா 2 இது ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து பக்காவாக ரெடி ஆகிருந்தோம், பட் ஷூட்டிங் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் வந்து இப்போதைக்கு டக்குன்னு பண்ணணும் பண்ணணும். இவர் தான் வாத்தியார். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஏய் ப்ளூபெர்ஸ்ல இவன் கும்பறதெல்லாம் போடுறான். காய்ஸ், ஒரு வழியாக வந்து ஷூட்டிங் வந்து இருட்டில் அப்படி முடிஞ்சிருச்சு. நாங்களாம் தெரியிறோமானே தெரியல. ஸோ ஒரு வழியாக ஷூட்டிங் வந்து இருட்டிலே முடிச்சிருக்கோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ see you in another video guys. Bye.